ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்திற்கு 10,000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர். கோவையின் முக்கிய இடமாக திகழும் ஈஷா யோகா மையத்திற்கு புத்தாண்டை முன்னிட்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அவர்கள் அங்குள்ள தியானலிங்கம் மற்றும் ஆதி யோகி சிலையை தரிசனம் செய்தனர். சபரிமலைக்கு சென்று வரும் ஐயப்ப பக்தர்களும் ஓம் சக்தி கோயிலுக்கு சென்று வரும் பெண் பக்தர்களும் ஈஷா யோகா மையத்தில் தரிசனம் செய்து சென்றனர். மேலும் ஆதி யோகி சிலை முன்பாக குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் அவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களில் கூட்டமாக குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கொளுத்தும் வெயிலில் உற்சாக குளியலிட்டனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கூட்டமாக குடும்பத்துடன் வந்து உணவருந்தி விலங்குகளை மக்கள் பார்வையிட்டனர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் 30,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வருகை தந்துள்ள நிலையில் புத்தாண்டு விடுமுறை என்பதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். பூங்காவில் சிறுவர்கள் ஊஞ்சல், சறுக்கு, சிறுவர் ரயில், கொலம்பஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு சாதனங்களில் விளையாடி மகிழ்ந்தனர். இருப்பினும் செயற்கை நீரூற்றுகள் இயக்கப்படாததால் பார்வையாளர்களுடைய ஏமாற்றத்தை அளித்தது. புத்தாண்டை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. புத்தாண்டையொட்டி கடலூர் சில்வர் பீச்சில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். அரையாண்டு விடுமுறை புதன்கிழமை என்று நிறைவடையும் நிலையில் இறுதி நாளில் ஏராளமானோர் குடும்பமாக பீச்சில் குவிந்தனர். குதிரை மற்றும் ஒட்டக சவாரி மேற்கொண்டனர். கடல் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் கடலில் குளிப்பதற்கு காவல்துறையினர் தடை விதித்தனர். ஆங்கில புத்தாண்டை கொண்டாட சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடும் விதமாக மக்கள் கடற்கரைக்கு வருகை தந்தனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக பொதுமக்கள் கடலில் இறங்க தடை விதித்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் மக்கள் கடற்கரை மணற்பரப்பில் விளையாடி மகிழ்ந்ததுடன் மெரினாவில் உள்ள தலைவரின் நினைவிடங்களுக்கு சென்று சுற்றி பார்த்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.